தமிழ்நாட்டின் சமூக வரலாற்று மற்றும் பண்பாட்டு ஆய்வாளர்களில் முதன்மையானவர்களில் ஒருவர் பேராசிரியர் இரா வெங்கடாஜலபதி. திருநெல்வேலி எழுச்சியும் வ.உ.சி.யும் 1908 என்ற நூலுக்கு 2024ஆம் ஆண்டுக்கான சாகித்ய அகாதமி விருதை பெற்றிருக்கிறார். கடந்த மாதம் டெல்லி சென்று இவ்விருதை பெற்று திரும்பியிருக்கிறார். அவருடன் தான் புதிர் நேயர்களுக்காக இன்று உரையாடவிருக்கிறேன். நெருக்கமாக அறிந்தவர்களுக்கு சலபதி என்று பரிச்சயமானவர். அவ்வாறே நானும் அழைக்கிறேன். வணக்கம் சலபதி. வணக்கம் சுகதேவ். வ.உ.சி., பாரதி, புதுமைப்பித்தன் தமிழ்நாட்டின் ஆகப்பெரும் 3 ஆளுமைகளை வரலாற்று ரீதியாக ஆய்ந்தறிந்து தமிழ் சமூகத்துக்கு ஒரு ஆத்தென்டிக் லிட்ரேச்சர் கொடுத்தீங்க. நீங்க உங்கள் ஆய்வின் மையம் இவர்களை சுற்றித்தான் இருக்க வேண்டும் என்பது முதல்ல திட்டமிடப்பட்டதா அல்லது ஒரு நிகழ்வின் போக்கில் நடந்ததா? நான் பள்ளிக்கூடத்தில் 9ஆம் வகுப்பு படிக்கும்போது சிபிஎஸ்சி பள்ளிக்கூடத்தில் படித்தேன். அதில் என்சிஇஆர்டி பாடநூல்கள், ரொம்ப முக்கியமான பாடநூல்கள், சிறந்த பாடநூல்கள், அதுவும் வரலாற்று பாடநூல்களை எழுதியவர்கள் மிகப்பெரியவர்கள். ரோமிலா தாப்பர், சதீஷ் சந்திரா, பிபின் சந்திரா இவர்களெல்லாம் எழுதிய சிறந்த பாடநூல்கள். இவங்கெல்லாம் பின்னாடி எனக்கு ஆசிரியர்களாக இருந்தவர்கள். அப்போ எனக்கு அது தெரியாது. ஆனால் அந்த நூல்களில் இருந்த மிகப்பெரிய குறைபாடு அப்போ எனக்கு தோணுது, அதில் வ.உ.சி., பாரதி, கட்டபொம்மன் இந்த பெயர்களெல்லாம் இல்லவே இல்லை. ஸோ இப்போ வ.உ.சியுடைய பேர் இல்லை என்பது என்னுடைய மனதில் ஒரு பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தியது. அப்படித்தான் வ.உ.சியை பற்றி படிக்க ஆரம்பித்தேன். அந்த வயது வரை பிற நடுத்தர வர்க்க நகரில் வாழக்கூடிய ஒரு மாணவனைப் போல நான் அப்போது முழுவதும் ஆங்கில வாசிப்பில் தான் இருந்தேன். அன்றைக்கு அந்த வயதினர் என்னெல்லாம் புத்தகங்கள் வாசிப்பாங்களோ, எனிட் பிளைட்டன், ஃபேமஸ் 5, சீக்ரெட் 7, ஹார்டி பாய்ஸ் இதெல்லாம் தான் படித்து கொண்டிருந்தோம். ஆனால் அதே சமயத்தில் அதை தாண்டியும் சில நூல்களை படிக்க ஆரம்பித்திருந்தேன். முக்கியமாக வாழ்க்கை வரலாறுகள் எனக்கு மிகுந்த ஈடுபாட்டை தந்து கொண்டிருந்தன. உதாரணத்துக்கு பேடன் பவல், சார்னர் இயக்கத்தை தோற்றுவித்த பேடன் பவலுடைய ஒரு பெரிய வாழ்க்கை வரலாறு, அதெல்லாம் படிக்கும்போது வியப்பாக இருந்தது. இப்படி ஒருவரை பற்றி இவ்வளவு செய்திகள் சேகரித்து நூல்கள் எழுத முடியுமா என்று. இப்படிப்பட்ட நூல்கள் ஏன் தமிழ்நாட்டினுடைய பெருமக்களுக்கு இல்லை என்கின்ற ஆதங்கம் தான் எனக்கு தொடக்கப்புள்ளி. 1981ஆம் ஆண்டில் மதுரையில் உலகத்தமிழ் மாநாடு நடந்தது. அந்த உலகத்தமிழ் மாநாடு ஒரு பெரிய அளவுக்கு ஒரு தமிழ் உணர்ச்சியை அன்னைக்கு ஏற்படுத்திடுச்சு. அந்த ஒரு தாக்கம் இருந்தது. அப்புறம் 81, 82ஆம் ஆண்டு பாரதியினுடைய நூற்றாண்டு. இப்போ சென்னை நகரத்தில் ஏராளமான இலக்கிய கூட்டங்கள், பாரதி தொடர்பான கூட்டங்கள் நடக்கும். அந்த கூட்டங்களுக்கெல்லாம் நான் போயிருக்கேன். முக்கியமாக அதில் ஒரு கூட்டத்தை நான் சொல்லணும். அண்மையில் மறைந்த குமரி ஆனந்தன் அவர்கள் அந்த ஓராண்டு முழுவதும் ஒவ்வொரு சனிக்கிழமையும் பனகல் பார்க் அருகில் இருக்கக்கூடிய ராமகிருஷ்ணா மேல்நிலை பள்ளியில் கூட்டம் நடத்துவார். 52 வாரங்கள் தமிழ்நாட்டில் இருந்த அனைத்து முக்கியமான பாரதி அறிஞர்களையும் ஒவ்வொரு வாரமும் அழைத்து அவங்கள பேச சொன்னார். எதுவும் அமைப்பு சார்பாக அதான் அது பாரதி சிந்தனை பண்ணை அப்படின்னு பேரில் வச்சு அது பண்ணார். அப்புறம் அந்த கட்டுரையெல்லாம் தொகுத்து ஒரு 4 நூல்களாக கூட வெளிவந்தது. இப்போ அந்த சமயத்தில் நேரடியாக இந்த பெரிய அறிஞர்களுடைய பேச்செல்லாம் கேட்க முடிஞ்சது. இப்போ வ.உ.சியை தேடி ஆராய்ச்சி செஞ்சுட்டு இருந்தபோது ஆவணங்களை தேட வேண்டியிருந்தது. எனக்கு ஆவணங்களின் அடிப்படையில் வரலாறு எழுத வேண்டும். தமிழர்கள் அவ்வாறு எழுதுவதில்லை. தமிழர்கள் செவி வழியாக வரக்கூடிய செய்திகளையும் புகழுரைகளையும் கட்டுக்கதைகளையும் ஐதீகங்களையும் வைத்துக்கொண்டு எழுதுகிறார்கள் அப்படின்ற ஒரு அவப்பெயர் இப்போவும் இருக்குது. ஆனால் அப்போ ரொம்ப அதிகமாக இருந்தது. அதை மாற்றக்கூடிய வகையில் வரலாறுகள் அமைய வேண்டும் அப்படின்ற விருப்பம் இருந்தது. அப்படி தான் ஒரு நூலகமாக தேடிட்டு போனோம். மறைமலடிகள் நூலகம், பிரிட்டிஷ் கவுன்சில் நூலகம், தேவநேய பாவனர் நூலகம், இப்படின்னு எல்லா நூலகங்களுக்கும் போனது. அதே வேளையில் எனக்கு இலக்கிய ஈடுபாடு என்பது தொடர்ந்து இருந்தது. இலக்கிய நூல்களை வாசித்து கொண்டே இருந்தேன்.
அப்படித்தான் வந்து 82ஆம் ஆண்டில் புதுமைப்பித்தனுடைய அறிமுகம் கிடைக்கும். என்னுடைய இளமை காலம் முழுவதும் வந்து சென்னை கலைஞர் கருணாநிதி நகர் அங்கே தான் நான் வந்து வளர்ந்தது. அந்த பகுதியில் முகம் மாமணி என்ற ஒருவர், எல்லாருக்கும் இலக்கிய வாசகர்களுக்கு தெரிந்தவர், அவர் வந்து ஒரு இலக்கிய வட்டம் என்ற ஒரு அமைப்பை 1981ஆம் ஆண்டினுடைய பிற்பகுதியில் அவர் தொடங்கியிருந்தார். அந்த அமைப்பினுடைய 4-5வது கூட்டத்திலே நான் போயிட்டேன். அப்போ நான் 9ஆம் வகுப்பு படிக்கிறேன். அவர் வந்து போன உடனே கப்புன்னு பிடிச்சிட்டார். நான் அவரை பற்றி விளையாட்டாக சொல்லுவேன். அவரை பார்த்தா வந்து அக்கல்ல வந்து ஒரு சாக்கு பையும் கையில் மிட்டாயும் வச்சுக்கிட்டு இருக்கிற இந்த பிள்ளை பிடிக்கிற பையனை மாதிரி தான் அவர் இருப்பார். ஆர்வம் உள்ளவர்களை வளைச்சி போடுறதுல அவர் ரொம்ப என்ன ஏதோ ஒன்று பார்த்தபோது அவர் வந்து பெரிய அளவில் என்னை ஈர்த்தார். அவருக்கும் என் மேலே ஒரு பெரிய அன்பு. ஸோ அவருடைய தொடர்பு மூலமாக நான் ஒவ்வொரு மாதமும் அவர் நடத்துகின்ற இலக்கிய கூட்டத்துக்கு போக ஆரம்பித்தேன். ஒவ்வொரு மாதமும் முதல் ஞாயிற்றுக்கிழமை கூட்டம் நடக்கும். யாரையாவது ஒருத்தரை பேசுகிறதுக்கு கூப்பிடுவார். அவர் எந்த தலைப்பில் பேசுகிறாங்களோ அந்த தலைப்பு சார்ந்து புத்தகத்தை எனக்கு படிக்க கொடுப்பார். நான் அந்த புத்தகத்தை படிக்கணும், படித்து 2 பக்க கட்டுரையும் எழுதி அந்த கூட்டத்திலே படிக்கணும். இப்படி ஒரு பயிற்சியை வந்து அவர் எல்லாருக்கும் கொடுப்பார். கவிதை எழுதுகிறவங்க கவிதை எழுதலாம், கட்டுரை எழுதுகிறவங்க கட்டுரை எழுதலாம். இவர்கள் வந்து அந்த பேச்சாளருக்கு முன்பு வந்து பேசுவாங்க. அதுக்கு ஒரு 1/4 மணி நேரம் 20 நிமிடம் ஒதுக்கி விடுவார். இப்படி வந்து ஒரு 4-5 கூட்டங்கள் நடந்த இருந்த வேளையில் முதல்ல எனக்கு நினைவு இருக்கு, கு. ராஜவேலு வந்திருக்காரு, நான் பார்த்தசாரதி, தீபம் நான் பார்த்தசாரதி வந்து பேசியிருக்காரு, பூவண்ணன் அவர் பேசியிருக்காரு. ஆனால் ஒரு திருப்ப முனையாக அமைந்தது தோமுசி ரகுநாதன். ஏப்ரல் 1982ஆம் ஆண்டு முதல் ஞாயிற்றுக்கிழமை வந்து பேசினார். ஆமாம், அது மறக்க முடியாத நாள். இப்போ அதற்கு முன்பு முகம் மாமணி அவர்கள் அந்த புதுமைப்பித்தன் கதைகள் ஸ்டார் பிரசுரம் போட்ட புத்தகம், அந்த புத்தகத்தை படிக்க கொடுத்தார். அதை படித்த போது ஏற்பட்ட அதிர்ச்சி வந்து இன்னைக்கு வரைக்கும் எனக்கு குறையல. 43 ஆண்டுகள் கழித்தும் அந்த அதிர்ச்சி. பொதுவாக பார்த்திங்கன்னா நம்ம 5-6 வருஷத்துக்கு முன்னாடி எழுதின ஒன்று படித்தாலே அதில் ஒரு சிட்டு வாடை பலருடைய எழுத்தில் அடிக்கும். புதுமைப்பித்தனுடைய படைப்பு வந்து அதை எழுதிய 50 ஆண்டுகள் கழித்தும் வந்து அதில் வந்து ஒரு புத்துணர்ச்சி இருந்தது. அதுவும் இந்த பொன்னகரம் கதையெல்லாம் படிக்கும்போது நம்பவே முடியல. இப்படி ஒரு ஆள் 50 வருஷத்துக்கு முன்னாடி எழுதினாருன்றதை நான் நம்ப முடியல. அவருடைய மொழி நடை, அதில் இருக்கக்கூடிய நகைச்சுவை. அப்புறம் ரகுநாதன் வந்து அவரை பற்றி பேசினதும் வந்து இன்னும் அதிகமாக அவர் மேலே பித்து அதிகமாயிருச்சு. புதுமைப்பித்தன் வரலாறு புத்தகத்தை தேடி அது எங்கேயுமே கிடைக்காம கடைசியில் வீட்டில் வந்து பொய் சொல்லி சினிமா பார்க்க போகிறோன்னு சொல்லி பொய் சொல்லி காசு வாங்கி அந்த புத்தகத்தை வாங்கி படித்தேன். அந்த புத்தகம் படித்ததும், ரகுநாதனுடைய புத்தகம் படித்ததும் இன்னும் அதிகமாக வந்து புதுமைப்பித்தன் மேலே ஒரு பைத்தியம் வந்துருச்சு. இதே போல் இப்படி தான் ஒன்றொன்றாக வாசித்து கொண்டே இருக்கிறதுல வந்து ஒன்றொன்றாக கிளைத்து சென்றது. பாரதியை படித்ததுக்கு முக்கிய காரணம் பாரதியினுடைய பாடல்கள் வந்து உத்வேகம் கொடுத்தது என்பது மட்டுமல்ல, தமிழ் உணர்ச்சியை ஊட்டியது. பாரதிதாசன் பாடல்கள் தமிழ் உணர்ச்சியை ஊட்டியது. ஆனால் வ.உ.சியை பற்றி தெரிந்து கொள்வதற்கு அவருடைய தோழரான சமகாலத்தில் வாழ்ந்த அவரை பற்றி பாடல்களும் கட்டுரைகளும் எழுதிய பாரதியினுடைய பத்திரிகைகள் நூல்களை எல்லாம் தேடிட்டு போனோம். அப்படித்தான் வந்து எல்லாவற்றிலையுமே வந்து தமிழ் சமூகத்தை பொறுத்தவரை தமிழ் அறிவுலகத்தில் இடைவெளி இருப்பதை வந்து பார்த்தோம். அப்படி தான் பழைய பத்திரிகைகளை பார்க்கும்போது புதுமைப்பித்தனுடைய வெளிவராத படைப்புகளை அப்படி தான் பார்த்தோம். இப்போ இவர் சொல்லியிருப்பார், ரகுநாதன் புதுமைப்பித்தன் எழுதிய முதல் கட்டுரை குலாப்ஜான் காதல் அப்படின்றது. அந்த கட்டுரையை முதல் முறையாக காந்தி பத்திரிகையில் பார்க்குறேன். காந்தி எதுக்காக பார்க்குறேன்? வ.உ.சிக்காக பார்க்குறேன். இப்படி ஒன்றிலிருந்து ஒன்று அப்படின்னு தான் வந்து போச்சு. அப்புறம் வ.உ.சியை வந்து நம்ம அவருடைய வாழ்க்கையினுடைய பன்முகத்தன்மையை நம்ம மறந்துடக்கூடாது. அவர் கப்பல் ஓட்டினார், அது அவருடைய வாழ்க்கையினுடைய உச்சபட்ச சாதனை. அவர் செக்கிழுத்தார், அது அவருடைய தியாகத்தினுடைய ஒரு அடையாளம், உருவகமாக இருக்கின்றது. ஆனால் அவர் சுதந்திர போராட்ட வீரர் மட்டுமல்ல, அவர் தொழிலாளர் இயக்கத்தில் முக்கிய பங்காற்றியிருக்கிறார்.
சைவ சீர்திருத்தத்தில் முக்கிய பங்காற்றியிருக்கிறார். சித்த வைத்தியத்தின் மீட்டுருவாக்கத்தில் முக்கிய பங்காற்றியிருக்கிறார். அவர் பிராமணர்களாதார் இயக்கத்தில் பெரிய பங்காற்றியிருக்கிறார். ஆகவே அதை பற்றியெல்லாம் ஒவ்வொன்றாக தெரிந்து கொள்வதற்காக தேடி சென்றதில் நான் வஉசி ஆராய்ச்சி என்பதிலிருந்து மொத்த தமிழ்நாட்டினுடைய வரலாறு, தமிழ்நாட்டினுடைய வரலாறு என்பது இந்திய வரலாற்றினுடைய ஒரு பகுதி என்று விரிந்து விரிந்து சென்றது. உங்களுடைய செம்பதிப்பு தான் எங்களை மாதிரி ஆட்கள்லாம் பின்னாடி புதுமைப்பித்தனை ரொம்ப தீவிரமாக வாய்ச்சதுக்கு காரணமாக அமைஞ்சது. 2000 நீங்கள் அதை பண்ணாதீங்க. திருப்பி திருப்பி படிக்கும் போதும் புதுமைப்பித்தனுடைய அந்த எழுத்துக்களில் இந்த நீங்கள் சொல்கிற அந்த சலிப்பு வரல. இன்னொன்று சொல்லியிருந்தீங்க, வஉசி குறித்த பல தகவல்கள் இன்னும் ஆவணப்படுத்தப்படவில்லை என்ற உங்கள் ஆதங்கத்தை சொல்லியிருந்தீங்க. அதை பற்றி விளக்க முடியுமா? வஉசி தமிழ்நாட்டில் நன்கறிந்த பெயர். அதில் யாருக்கும் எந்த சந்தேகமுமே கிடையாது. எந்த பகுதிக்கு போனாலும் ஒவ்வொரு பகுதியிலும் வஉசி தெரு, வஉசி பூங்கா, வஉசி நகர் இருக்கும். யாரை ரோட்டில் போகிற ஒருத்தரை கேட்டிங்கன்னா நாட்டுக்காக தன்னலம் இல்லாத தியாகம் செஞ்சவர் யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா பெரும்பாலானவர்கள் வஉசின்னு சொல்லுவாங்க. வஉசின்னு சொன்னதான் எல்லாருக்கும் கப்பல், செக்கு இது ரெண்டும் ஞாபகம் வரும். ஆனால் அதை தாண்டி காத்திரமான தகவல்களோடு ஆராய்ச்சிகள் நடக்கல. மாப்போசி ஒரு காலத்தில் அவருடைய புகழை பரப்பினார். தொடக்க கட்டத்தில் ஒரு சிறு நூலை எழுதினார். அந்த நூல் பல பதிப்புகள் வந்தது. அதனுடைய பங்களிப்பு இருக்குது. ஆனால் அது போதாது. ஆராய்ச்சி பூர்வமாக அவரை பற்றி எழுத வேண்டும், வர வேண்டும் என்பது ஒரு முக்கியமான தேவை. ஒரு கப்பல் கம்பெனியை நடத்துவது சாதாரண விஷயமா? இன்றைக்கு கூட திருநெல்வேலி மாவட்டத்தில் இந்த கடந்த 3 ஆண்டுகளில் எத்தனை பப்ளிக் லிமிடெட் கம்பெனி பதிவு பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்றும் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. 120 வருஷத்துக்கு முன்னாடி, அதுவும் ஆங்கிலேயர் ஆட்சி நடக்கக்கூடிய காலத்தில் ஒரு கம்பெனியை பதிவு பண்ணி 2 கப்பலை வாங்கி அந்த கப்பலை ஓட்டி குறைந்தபட்சம் ஓராண்டு எதிராளியாக இருந்த பிரிட்டிஷ் கம்பெனியினுடைய வயிற்றில் புலியை கரைத்தார். இதில் எந்த ஐயப்பாடும் இல்லை. அரசாங்கமே நிமிர்ந்து நின்று அச்சத்தோடு பார்க்கக்கூடிய அளவில் ஒரு சாதனை செஞ்சுருக்காங்க. அப்போ அந்த கப்பல் கம்பெனியை பற்றி நமக்கு என்ன தெரியும் அப்படின்னு பார்த்தோம்னா ஏறத்தாழ ஒன்றுமே தெரியாது. கப்பலை எங்கே வாங்கினார், எப்படி வாங்கினார், எப்படி பணம் திரட்டினாங்க, எவ்வளோ பணம் திரண்டுச்சு, யாரெல்லாம் பணம் கொடுத்தாங்க, யார் அவரை முதுகில் குத்துனாங்க, யார் அவரை காட்டி கொடுத்தாங்க, யார் அவருக்கு துணை செய்தாங்க, அவருக்கு துணையாக இருந்த அந்த இயக்குனர்கள் எல்லாம் யார், கப்பலை எப்படி வாங்கினார், இந்த கப்பல் எத்தனை முறை பயணம் செய்தது, இது மாதிரி எண்ணற்ற கேள்விகள் என்னுடைய மனதில் இருந்தது. ஆனால் எந்த கேள்விக்குமே விடையில்லை. இப்போ இதை தேடித்தான் நான் ஒவ்வொரு படியாக மரபினடிகள் நூலகத்தில் ஆரம்பித்தது. அப்புறம் தமிழ்நாடு ஆவண காப்பகத்திற்கு சென்றேன். அங்கே போனதும் பள்ளிக்கூட மாணவர்கள்லாம் உள்ளே வரக்கூடாது அப்படின்னு சொல்லி அனுப்பிவிட்டாங்க. கல்லூரியில் சேர்ந்த உடனே முதல் வேலையாக தமிழ்நாடு ஆவண காப்பகத்துக்கு போனோம். அங்கு சென்ற ஓராண்டிலேயே இங்கேருந்து தில்லிக்கு போய் ஆகணும். அப்போ தில்லிக்கு போனேன். கல்லூரியில் படிக்கும்போதே தில்லிக்கு சென்றேன். தேசிய ஆவண காப்பகம், நேரு நினைவு நூலகம், அங்கே போய் ஆவணங்களை பார்த்தேன். அப்புறம் தேசிய நூலகம் கல்கத்தாவுக்கு போனேன். அப்புறம் இந்தியாவில் மட்டும் தேடினால் போதாது. ஆனால் கப்பல் கம்பெனி என்பது ஒரு சர்வதேச வணிகம். அப்படி என்றால் வெளிநாட்டில் அதற்கான ஆவணங்கள் இருக்க வேண்டும் அப்படின்ற தேடி அப்படி தான் பிரிட்டிஷ் நூலகத்துக்கு லண்டனுக்கு போனது. அப்படி தான் லாயர்ட்ஸ் ரெஜிஸ்டர் ஆஃப் ஷிப்பிங்க்கு போனது. அப்படி தான் பாரிஸினுடைய பியூரோ வெரிட்டாஸ்க்கு போனது. இவ்வாறு ஒன்றொன்றாக வஉசி என்னை அழைத்து கொண்டே சென்றார். ஒவ்வொரு படியிலும் அது ஒரு கல்வி. அது புதிய ஒரு கல்வியாக இருந்தது. யாரும் எனக்கு ஒரே ஆசிரியர் என்று யாரும் இல்லை. எனக்கு பல ஆசிரியர்கள். அந்த வகையில் நான் ரொம்பவும் கொடுத்து வச்சேன். எத்தனையோ பேர் எனக்கு உதவி செஞ்சுருக்காங்க. எத்தனையோ பேர் அவர்களுக்கு தெரிந்ததை என்னிடம் பகிர்ந்து கொண்டிருக்கிறார். இவ்வாறு தான் ஒரு படிப்படியாக போனது. அப்போது வஉசியினுடைய வரலாற்றை இவ்வளவு பெரிய சாதனை செய்த ஒருவருடைய வாழ்க்கை அது ஆவணபூர்வமாக எழுதப்பட வேண்டும். அந்த முயற்சியினுடைய விளைவு தான் ஒரு 40 ஆண்டுகளுக்கு மேல் பயணம். தொடக்க கட்டத்தில் முதல்ல நான் தமிழில் தான் அவரை பற்றி ஒரு 6-7 நூல்கள்
தொகுத்தும் பதிப்பித்தும் எழுதியும் இருந்தேன். இந்த பெருந்தொற்று காலத்தில் ஆங்கிலத்தில் எழுத வேண்டும் என்று ஒரு முடிவெடுத்தேன். ஒரு கடந்த ஒரு 10 ஆண்டுகளாகவே வந்து ஆங்கிலத்தில் கொஞ்சம் அதிகமாக எழுதுகிறேன். அதற்கு ஒரு காரணம் உண்டு. தொடக்கத்திலிருந்தே ஆங்கிலத்தில் எழுதுகின்ற பழக்கம் இருந்தது. ஆனால் முழுவதும் இது ரெண்டும் ஒரு தனித்தனி பாதையில் தான் வந்து போயிட்டு இருந்தது. என்னுடைய தொழில் சார்ந்த எழுத்து, நான் ஒரு கல்வித்துறையில் இருக்கக்கூடிய ஒரு பல்கலைக்கழக ஆய்வு நிறுவன பேராசிரியர் என்ற முறையில் என்னுடைய எழுத்து ஆங்கிலத்தில் இருக்க வேண்டியதாக இருந்தது. தமிழில் என்னுடைய இலக்கிய பிற எழுத்துக்களை தமிழில் எழுதி கொண்டிருந்தேன். இடையிடையில் வந்து இந்த ஒரு கிராஸ் ஓவர் நடந்திருக்கு. நம்ம தமிழ்நாட்டுக்கு வெளியே போகும்போது, முக்கியமாக இப்போ தான் இன்றைக்கி நம்ம திராவிட மாடல்னு சொல்கிறோம், பெரியார்னு சொல்கிறோம், தமிழ்நாட்டை பற்றி தமிழ்நாட்டுக்கு வெளியே ஒரு நல்ல ஒரு அபிப்பிராயம் இந்த ஒரு 10-15 ஆண்டுகளாக இருக்கின்றது. நான் பயணம் செய்யக்கூடிய காலத்தில் 80களில் 90களிலாம் வந்து தமிழர்களை வந்து ஏளனமாக பார்க்கக்கூடிய ஒரு பார்வை இருந்தது. தமிழர்கள் என்றால் சினிமாக்காரர்கள் பின்னாடி சுற்றுவார்கள், தமிழ்நாட்டுடைய அரசியல் வந்து மோசமான ஒரு அரசியல், கோமாளிகள் நிறைந்தது, பேச்சை வைத்து வந்து மக்களை ஏமாற்றக்கூடிய அரசியல் என்றெல்லாம் வந்து ஒரு பிம்பத்தை ஏற்படுத்தியிருந்தார்கள். அதற்கு எதிராக விவாதம் செய்வது என்பதே ஒரு பெரிய ஒரு வேலையாக இருந்தது. அப்படி அவர்களுக்கு, தமிழ்நாட்டுக்கு வெளியே இருப்பவர்களுக்கு தமிழ்நாட்டை பற்றி சொல்வதற்காகத்தான் ஆங்கிலத்தில் எழுத ஆரம்பித்தது. அப்புறம் அது கொஞ்சம் அதிகமாக எழுத ஆரம்பித்தோம். கடந்த ஒரு 10 ஆண்டுகளில் இன்னும் நிறைய எழுதி கொண்டிருக்கிறேன். அதில் இன்னொரு காரணமும் இருக்குது. நான் எழுத தொடங்கிய காலத்தில் வந்து ஒரு 25 ஆண்டுகளுக்கு முன்னாடி அது தொடர்பான ஒரு கேள்வியை உங்களுக்கு வச்சுருக்கேன். ஆங்கிலத்தில் எழுதுறதுங்கிறது தொழில் சார்ந்து நீங்கள் எழுத வேண்டிய கட்டாயத்தில் இருக்கீங்கிறது ஒன்று. இன்னொன்று வந்து ஆங்கிலத்தில் எழுதும்போது ஒரு ஒய்டர் ரீச் கிடைக்குதுங்கிறது இருக்குல்ல, நீங்கள் எழுதுகிற சப்ஜெக்ட்டுக்கு, அப்படிங்கிறது ஒரு முக்கிய காரணமான பின்னிடுவது இது இருக்குது. நீங்கள் அதுக்கு இப்பயே சேர்த்து சொல்லலாம். இப்போது தமிழ்நாட்டுக்கு வெளியே இருப்பவர்களுக்கு நாம் தான் சொல்லுவோம், அவர்கள் தமிழ் படித்து தெரிந்து கொள்ள முடியாது. ஸோ ஆங்கிலத்தில் அவர்களுக்கு சொல்ல வேண்டிய கட்டாயம் இருக்கின்றது. இப்போ 25-30 ஆண்டுகளுக்கு முன்பு தமிழ்நாட்டை பற்றி ஆங்கிலத்தில் எழுதுபவர்கள் குறைவாக இருந்தார்கள். அது வந்து ஒரு வகையில் வியப்பு. ஏன்னா திராவிட இயக்கத்தை சார்ந்தவர்கள் வந்து எல்லாரும், பெரும்பாலானவர்கள் வந்து படித்து கல்லூரி பல்கலைக்கழக பட்டம் பெற்றவர்கள். அண்ணா வந்து அந்த காலத்தில் பிஏ ஆனர்ஸ் படிப்பெல்லாம் வந்து இன்றைக்கு இருப்பவர்களுக்கு தெரியாது. நான் 2 வரியில் சொல்கிறேன். இன்றைக்கி நாம் கம்பார்ட்மெண்ட் சிஸ்டத்தில் எக்ஸாம் எழுதுகிறோம், பாஸ் பண்ணுறோம். பிஏ ஆனர்ஸ்னால் எல்லா தாளையும் மொத்தமாக சேர்த்து கடைசியில் எழுதணும். ஆல் ஆர் நத்திங். ஒரு பேப்பரில் போச்சுன்னா கூட மொத்தமாக போச்சு, அவ்வளோதான். பிஏ ஆனர்ஸ் எந்த பட்டமுமே கிடைக்காது. அந்த மாதிரி படித்தவர்கள் தான் வந்து அண்ணாவும் நாவலர் நெடுஞ்செழியனும் அன்பழகனும் மற்றவர்களெல்லாம். இப்போ ஈவிகே சம்பத் இருக்கார், அவர் மெட்ரிகுலேஷன் தான் படித்தார். ஆனால் அவருடைய ஆங்கில பயிற்சியெல்லாம் ரொம்ப அதிகம். ஆனால் ஏதோ ஒரு காரணத்தினால் அவர்கள் ஆங்கிலத்தில் எழுதவில்லை. இத்தனைக்கும் அண்ணா வந்து ஹோம்லேண்ட் பத்திரிகைலாம் நடத்தினார். ஆனால் அவர்கள் தமிழ்நாட்டிற்கு வெளியே தங்களுடைய தரப்பு வாதங்களை முன்வைக்கவில்லை. அது வந்து ஒரு தமிழ்நாட்டிற்கு ஒரு மிக பெரும் இழப்பு. அதனுடைய இன்னொரு பகுதி என்னன்னா, இது வந்து டபுள் வேமி என்ற மாதிரி, தமிழ்நாட்டை விட்டு வெளியே சென்ற தமிழ் அறிவுஜீவிகள் பெரும்பாலும் வந்து நடுத்தர வர்க்க பிராமணர்களாக இருந்தார்கள். அவர்களுக்கு வந்து திராவிட இயக்கம் பற்றிய ஒரு ஒவ்வாமை, ஒரு அசூயை இருந்தது. அவர்கள் ஆங்கிலத்தில் எழுதியது, பேசியதெல்லாம் தமிழ்நாட்டை பற்றி எதிர்மறையாக இருந்தது. இந்த இரண்டுமே சேர்ந்து 80கள் 90களில் எல்லாம் தமிழ்நாட்டை பற்றி தமிழ்நாட்டுக்கு வெளியே வந்து ஒரு எதிர்மறையான பார்வை இருந்தது. இந்த மனப்பான்மையை என்னுடைய தலைமுறையில் இருந்தவர்கள் எதிர்கொண்டோம். முன்னாடி இருந்தவர்களும் எதிர்கொண்டிருக்கலாம். ஆனால் நாங்கள் அதற்கு எதிர்வினை ஆற்ற வேண்டிய ஒரு கட்டாயத்தில் இருந்தோம், அல்லது எதிர்வினை ஆற்ற வேண்டும் என்கின்ற ஒரு உந்து சக்தியை கொடுக்கின்ற ஒரு பின்புலம் இங்கே இருந்தது. நான் கேட்பேன், ஏன் வந்து ஆங்கில பத்திரிகைகள் கருத்து கேட்பதென்றால் ஏன் எப்போது பார்த்தாலும் சோ ராமசாமி, என் ராம், ஞானி
என்று இவர்களை மட்டுமே கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள். செலக்ட் அப்படிதான் இருந்தது. மாதிரி 90களில் தான் இது மாற ஆரம்பிச்சு. இன்றைக்கு பெரிய அளவுக்கு ஒரு மாற்றம் வந்திருக்கு. அப்போ ஆங்கிலத்தில் எழுதுபவர்களே குறைவாக இருந்தார்கள். அப்போ வாய்ப்பு கிடைத்த போதெல்லாம் ஆங்கிலத்தில் வந்து எழுதணும். நல்லா நினைவிருப்பது முன்னாடி இந்தியா டுடே எழுத்தாளர்கள்ல ஹிந்துல எழுதிட்டு அசோகமித்திரன் எழுதிட்டு இருந்தாரு இல்ல? அசோகமித்திரன் எழுதுவாரு. இலக்கியத்தை பொறுத்தவரை நீங்க சொன்ன டெல்லி எழுத்தாளர்கள் தவிர நான் சொல்றேன் இங்க இருந்து எழுதுனதுல கானாசு, வெங்கட் சாமிநாதன், அசோகமித்திரன், அப்புறம் என்எஸ் ஜெகநாதன் இருக்கிறதுலே. அட்லீஸ்ட் கானாசூட பார்த்தீங்கன்னா அவர் வந்து தமிழினுடைய சாரமான பல பகுதிகளை வந்து நல்லா அறிமுகப்படுத்தியிருக்கார். அவருக்கு திராவிட இயக்கம் பற்றிய ஒவ்வாமை இருந்தாலும் கூட பிற பகுதிகளை, தொடக்க கால தமிழ் நாவல்களை பற்றியும் சிறுகதை எழுத்தாளர்களை பற்றியும், ஏன் புதுமை பித்தனை பற்றிய அவர் ஆங்கிலத்தில் எழுதின கட்டுரைகள்லாம் வந்து ரொம்ப அருமையான கட்டுரை. வெங்கட் சாமிநாதன் தான் அவர் ஒரு கண்டாங்கிரஸ் ஆன ஒரு நபர், அது ஒரு புறம். அசோகமித்திரன் அவருடைய பாணியில் அது வந்து ஒரு மாதிரி இதில் வந்து சிலதை வந்து சொல்லுவார். என்எஸ் ஜெகநாதன் தான் இருக்கிறதுல விஷமாக முடிச்சுவிடும். தமிழ்நாட்டில் ஒன்றுமே கிடையாது, அது ஒரு பாலைவனம் அப்படின்னு சொல்லிட்டு ஓயாமல் அங்கே போய் எழுதிட்டுருப்பார். இதெல்லாம் நாங்கள் நேராக எதிர்கொண்டேன். ஆகவே தான் 90களிலேயே நான் வந்து 24, 25 வயது இருக்கும்போதே என்எஸ் ஜெகநாதனுக்கெல்லாம் நான் பதில் எழுதியிருக்கேன். தி புக் ரிவ்யூன்ற ஒரு முக்கியமான ஒரு பத்திரிக்கை, அதில் வந்து ஒரு தமிழ் சிறப்பு இதழ் வந்தது. அது என்எஸ் ஜெகநாதனுடைய மேற்பார்வையில் வந்தது. அதில் பிராமணர் அல்லாதவர்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எழுதின 10 பேரில் 8 பேர் வந்து பிராமணர்கள் தான் எழுதியிருந்தாங்க. மற்றவங்களுக்கு வாய்ப்பு கிடையாது. அப்புறம் பெரியாரை பற்றி, அண்ணாவை பற்றி முழுவதும் எதிர்மறையான சித்திரங்கள் தான் வந்து அதில் இருந்தது. அதற்கு அப்போ உடனடியாகவே வந்து நான் எதிர்வினை எழுதி அது அச்சில் வந்தது, அப்போவே வந்தது. அப்பப்போ வாய்ப்பு கிடைக்கும் போது அந்த இதழிலே வந்தது. அப்போது அதற்கு வந்து ஒரு காரணம் வந்து நாம் யாரோடு நாம் மோதுகிறோமோ அவர்களுடைய மொழியிலேயே முடிந்தால் அதை விட சிறப்பான ஒரு தன்மையோடு எழுத வேண்டும். ஆங்கிலத்தில் எழுதணும்னா அந்த புக் ரிவ்யூ ஆசிரியர் நம்முடைய மொழி சார்ந்தோ நம்முடைய எழுதும் முறை சார்ந்தோ அதை தட்டி விடக்கூடாது. இது என்ன பட்லர் இங்கிலீஷ் மாதிரி இருக்குன்னு சொல்லி தட்டி விடுறதுக்கு வாய்ப்பு இல்லாமல் நாம் எழுத வேண்டும் அப்படின்ற ஒரு முனைப்போடு தான் அதை எழுதணும். 2000க்கு பின்பு பல வாய்ப்புகள் வந்தது. ஒரு உதாரணம் சொன்னோன்னா, நீங்கள் பத்திரிகையாளர், உங்களுக்கு தெரியும், ஆங்கில பத்திரிகைகள் ஆண்டுக்கு 2 முறையாவது வந்து அவங்களுடைய நிருபர்களுக்கு கொஞ்சம் ஓய்வு கொடுக்கறதுக்காக என்ன பண்ணுவாங்கன்னா சிறப்பு இதழ் போடுவாங்க. ஏதாவது ஒரு கருப்பொருளை எடுத்துக்கொண்டு 50 ஐக்கன்ஸ் ஆஃப் இந்தியா, 50 லேண்ட்மார்க் இவெண்ட்ஸ் ஆஃப் இந்தியான்னு ஏதாவது ஒன்று பண்ணுவாங்க. அதுக்கு காரணம் உங்களுக்கு தெரியும், விளம்பரம் என்பது ஒன்று. அப்படி வரும்போது இந்தியாவினுடைய 50 முக்கியமான நிகழ்ச்சிகள் என்பதில் வந்து இந்திய எதிர்ப்பு போராட்டத்தை பற்றி நீங்கள் எழுதுறீங்களா? உடனடியாக அப்படியே ஒரு கட்டுரை எழுதினேன். அதே போல் 50 முக்கிய தலைவர்கள் என்ற போது அண்ணாவை பற்றி எழுதினேன். இதெல்லாம் வந்து 20 ஆண்டுகளுக்கு முன்பு வந்தது. அப்போ ஒரு ஆங்கிலத்தில் அவர்களுக்கு புரிகின்ற மொழியில், புரிகின்றன்றது வந்து அவர்களுக்கு உணர்த்தக்கூடிய மொழியில், அதாவது அவங்க என்ன கேள்விகளை எல்லாம் வந்து மனதில் வைத்திருக்கிறாங்களோ, அப்புறம் அவங்களுடைய ப்ரெஜுடிசஸ் என்னெல்லாம் இருக்குதோ அதற்கு நேரடியாக பதில் சொல்லணும். நீங்கள் தமிழ் ஏன் உயர்ந்தது என்று அவர்களோடு பேசும்போது சும்மா சொல்ல, வெறும் கல் தோன்றி மண் தோன்றா காலத்தில் எங்களோட மொழி தோன்றியது என்று சொன்னீர்கள் என்றால் அது சிரிப்புக்குரியதான் இருக்கும். இவ்வாறு வந்து நடந்தது. ஆனால் இந்த 10 ஆண்டுகளில் ஒரு கவனமாகவே வந்து ஆங்கிலத்தில் வந்து எழுத ஆரம்பிச்சோம். தொடர்ச்சி தான் நீங்கள் எழுதின சுதேசி வந்து ரொம்ப ஆல் இண்டியா லெவலில் ஒரு வஉசி பற்றிய ஒரு புரிதலில் ஒரு நியூ லைட்டை இது பண்ணியிருக்கு அப்படின்னு கூட. இதை பற்றி விரிவாக சொல்கிறதுக்கு முன்னாடி நான் இன்னொரு நூலை பற்றி சொல்ல விரும்புகிறேன். தமிழ் கேரக்டர்ஸ்னு ஒரு புத்தகம் 2018 வந்தது. அது முழுவதும் என்னன்னு பார்த்தீங்கன்னா, தமிழ்நாட்டினுடைய அரசியல் ஆளுமைகள், இலக்கிய பண்பாட்டு ஆளுமைகள், ஒரு 20 பேரை பற்றி அவ்வப்போது எழுதிய கட்டுரைகளை முழுக்க தொகுப்பு முழுவதும் வந்து விரிவாக்கி நம்ம போட்டோம். இன்னைக்கு வரைக்கும் அந்த புத்தகத்துக்கு வந்து ஒரு கவனிப்பு இருக்கிறது. காரணம் என்னன்னா,
ஒரு தமிழ்நாட்டுக்கு வெளியில இருக்கக்கூடிய ஒருவர் தமிழ்நாட்டை பற்றி தெரிந்து கொள்வதற்கு ஒரு கிரிட்டிக்கலாக இருக்கும், வெறும் பாராட்டுரையாக இல்லாமல். அதில் இப்போ எம்ஜிஆரை பற்றிய கட்டுரைன்னா எம்ஜிஆரினுடைய சாதகமான அம்சங்களையும் சொல்லியிருக்கேன், இந்த கடுமையான விமர்சனங்களும் சொல்லியிருக்கேன். அவர் சத்துணவு திட்டத்தை பற்றியும் சொல்கிறோம். அதே சமயத்தில் அவர் எதற்காக மேலவையை கலைத்தார் என்பதை பற்றியும் நம்ம சொல்கிறோம். இவ்வாறு இப்போ அண்ணாவை பற்றியெல்லாம் எழுதும்போது உண்மையிலேயே அண்ணாவையெல்லாம் மறுவாசிப்பு செய்யும்போது 80களில் அவரை படித்தபோது அண்ணாவை பற்றி ரொம்ப ஒரு பெரிய ஒரு வியப்பும் மலைப்பும் இருந்தது. அப்புறம் அடுத்த ஒரு 10 ஆண்டு 15 ஆண்டுகளில் அவரை பற்றிய ஒரு பார்வையில் ஒரு 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 நமக்கு மனதளவில் ஒரு சரிவு இருந்தது. மீண்டும் அண்ணாவுடைய எழுத்துக்கள் இப்போ 10-15 ஆண்டுகளாக படிக்கும்போது மீண்டும் ஒரு அவர் எவ்வளோ முக்கியமானவர் என்பதை நம்ம உணர்றோம். இல்லை, அண்ணா பற்றிய மதிப்பீட்டில் ஏன் இந்த ஏற்ற இறக்கம் இருக்கு? உங்களுக்கு வந்ததா இல்லை பலருக்கு வந்ததா நினைக்கிறீங்க? 2 காரணம் சொல்லலாம். ஒன்று, முதல்ல படிக்கும்போது அவருடைய சொல்லாற்றல், மொழி ஆளுமை, அதுதான் நம்ம ரொம்ப பெரிய அளவுக்கு கவர்ந்தது. அடுத்த கட்டத்தில் என்ன, நம்ம வளரும்போது மேலும் அதிக நுட்பமான குறைந்த வாசகர்களுக்காக எழுதப்பட்ட தீவிர எழுத்துக்களை படிக்கும்போது நமக்கு ஒரு அவரை பற்றிய பார்வையில் ஒரு சரிவு ஏற்படும். அப்போ நம்ம என்ன உணர மாட்டேங்கிறோம்னா, அண்ணா ஒரு 500 பேருக்கோ 1000 பேருக்கோ 2000 பேருக்கோ எழுதுறேன். அவர் பல்லாயிரக்கணக்கான மக்களுக்காக எழுதினார், பல்லாயிரக்கணக்கான மக்களை நோக்கி பேசினார். அவர்களை சென்று அடைவது தான் அவருடைய நோக்கமே தவிர ஞானபீட பரிசு வாங்குவதோ சாகித்ய அகாடமி விருது வாங்குவதோ அவருடைய நோக்கமாக இருக்கிறது. அப்போது அந்த நம்ம இப்போ புதுமை பித்தன், டி ஜானகிராமன், ஆர் சண்முகசுந்தரம்னு நம்ம படிக்கும்போது அதில் உடனடியாக நமக்கு நம்ம அப்படின்னு உலக இலக்கியத்தை படிக்கும்போது நமக்கு ஒரு மாற்றுப்பார்வை ஒன்று வர்றது. ஆனால் மீண்டும் வயது ஒரு பக்குவம் வரும்போது அவரை முழுமையாக புரிந்து கொள்ளும்போது அப்புறம் வெவ்வேறு வகையான எழுத்து. இப்போ அவருடைய அண்ணா ஸ்பீக்ஸ் என்ற ஒரு அற்புதமான ஒரு புத்தகம், ராஜ்யசபாவில் அவர் ஆற்றிய உரைகள், அதை பன்ருட்டி எஸ் ராமச்சந்திரன் தொகுத்திருப்பார், ஓரியன்ட் லாங்குவேஜில் போட்டாங்க. அந்த நூலை 2000ஆம் ஆண்டை ஒட்டி நான் எடுத்து படிக்கும்போது உண்மையிலே எவ்வளவு பெரிய ஒரு அறிஞர். இப்போ ஜெயகாந்தன் மேலெல்லாம் ஏற்கனவே இருந்துக்கோ கொஞ்சம் அதிகமாகவே ஜெயகாந்தன் தான் சொன்னார், அவர் முட்டாள்களுக்கு வேணால் அறிஞராக இருந்திருக்கலாம் அப்படின்னு சொன்னார். எனக்கு நிச்சயமாக அவர் அறிஞர் தான். அவரோடு ஒப்பிடும்போது நாங்கள்லாம் முட்டாள்கள் தான். பிஹெச்டி படிச்சிருக்கலாம், ஜேஎன்யூவில் படிச்சிருக்கலாம், சிகாகோவில் பேராசிரியராக இருந்திருக்கலாம். ஆனால் அண்ணாவோடு ஒப்பிடும்போது நாங்களெல்லாம் முட்டாள்கள் தான். எப்படி ஒரு மனிதர் எத்தனை வேலைகளை ஒரே சமயத்தில் செய்து கொண்டிருந்தார் குறுகிய காலத்தில். அப்புறம் என்ன ஒரு மொழி ஆற்றல். அப்புறம் நீங்கள் பாருங்கள், அவர் தமிழில் எழுதுவதற்கும் ஆங்கிலத்தில் எழுதுவதற்கும் இருக்கக்கூடிய வேறுபாடு. ஆங்கிலத்தில் அவர் ராஜ்யசபையில் பேசும்போது எதிராளியை தர்க்கபூர்வமாக தன்னுடைய கருத்து என்ன என்பதை புரிய வைப்பதற்காக முதல்ல அவங்க கன்வின்ஸ் பண்ணுறது, ரெண்டாவது தர்க்க ரீதியாக சொல்ல. ஒரு சின்ன உதாரணம், அவர் அந்த தேசிய மொழியை பற்றி பேசுகிறார். அதில் அவர் ஒன்று சொல்கிறார், என்ன தெரியுங்களா? நிறைய பேர் மேற்கோள் காட்டுற ஒரு வரி இருக்கும், எண்ணிக்கை தான் முக்கியம் அப்படின்னு சொன்னால், அப்போ இந்தியாவுக்கு ஏன் மயில தேசிய பறவையாக வச்சுருக்கீங்க, காக்கா வச்சுருக்கலாம் அப்படின்னு சொன்னதற்கு அது அவருடைய சாதுரியத்திற்கு ஒரு அடையாளம். ஆனால் அவருடைய பக்குவத்திற்கு அடையாளம் என்ன தெரியுங்களா? அவர் சொல்கிறாரு, இப்போ இந்த முடிவை எடுப்பதற்கு ஏன் அவசரப்பட வேண்டும்? சுதந்திரம் வாங்கி 15 ஆண்டுகள் கூட ஆகலை. இப்போ ஒரு கொந்தளிப்பான சூழ்நிலை இருக்கின்றது. நம்ம எல்லாருமே கச்சை கட்டிட்டு நிற்கிறோம். இப்போ இந்த விஷயத்தை நம்ம தீர்மானிக்க வேண்டாம், விடுவோம். அடுத்த தலைமுறை வரும், அவர்கள் நிதானமாக சிந்தித்து ஒரு நல்ல முடிவு எடுப்பாங்க அப்படின்னு சொல்கிறாரு. இது ஒரு பக்குவமுள்ள ஒரு நபருக்கு தான் வரும். அப்புறம் நீங்கள் அந்த அண்ணாவிடம் நீங்கள் ஒன்று பார்க்கலாம், அவர் பெரியாருடைய மாணவர். பெரியாரை விட 30 ஆண்டுகள் வயதில் இளையவர்.
ஆனால் நீங்கள் பல சமயங்களில் பார்க்கும்போது அண்ணாவுடைய பக்குவம் வயதின் காரணமாகவும் முதுமையின் காரணமாகவும் வராத பக்குவத்தை அவர் இளமையிலேயே வந்துருக்கு. அவர் பலமுறை சொல்கிறார், இந்த தேசிய கொடி எரித்தல், அரசியலமைப்பு சட்டத்தை எரித்தல் என்றெல்லாம் வரும்போது, அல்லது பிள்ளையார் சிலையை உடைக்க வேண்டும் என்றெல்லாம் போராட்டம் வரும்போது அவர் என்ன சொல்கிறாரு தெரியுங்களா? சொல்கிறாரு, இதெல்லாம் செய்தீர்கள் என்றால் பலருடைய மனம் புண்படும். அவங்கெல்லாம் யாரு? நாளைக்கு என் பக்கம் வரப்போகிறார்கள். நம்முடைய இயக்கத்தினுடைய கருத்துக்களை புரிந்து கொண்டு, நம்முடைய வாதங்களை எல்லாம் புரிந்து கொண்டு நம் பின்னே அவர்கள் நாளைக்கு வரப்போகிறார்கள். அவர்களை போய் தேவையில்லாமல் வருத்துவதிலும் புண்படுத்துவதிலும் நான் பெறுவது என்ன அப்படின்னு அவர் சொல்றார். அது எப்படி ஒரு சாமர்த்தியம்! அது மட்டும் இல்லை, பெரியாருக்கும் அவருக்குமான விவாதங்கள்லாம் வரும்போது பெரியவர் கடுமையாக நடந்துக்கிறார். வயதில் மூத்த பெரியார் கடுமையாக பேசுகிறார். ஆனால் அதில் வயதில் குறைந்த அண்ணா அவருக்கு மிக பக்குவமாக எதிர்வினையாற்றுறார். எங்கேயுமே அவர் ஐயாவை விட்டு கொடுத்து எப்பவுமே அவர் பேசுறது. இதெல்லாம் அண்ணாவை பற்றின ஒரு பார்வை நம்ம ஒரு ராஜ்யசபா உரைகள் ஆங்கிலத்துல, அது அண்ணா தனியா ஆங்கிலத்துல நிறைய எழுதியிருக்கிறாரா? அந்த மாதிரியான வாய்ப்பு அமையல. அவர் இல்லை, ஹோம்லேண்டில் எழுதியிருக்காரு. அந்த இப்போது வந்திருக்கக்கூடிய 164 தொகுதிகளில் வந்திருக்கக்கூடிய அந்த இது, அதை நான் இன்னும் முழுமையாக பார்க்கவில்லை. அதில் இருப்பதற்கான வாய்ப்பு உண்டு, அதை பார்க்கணும். அவர் தொடர்ச்சியாக ஆங்கிலத்தில் வாசித்து கொண்டே இருந்தார். எழுதுவதற்கான வாய்ப்பு குறைவு. அப்புறம் நான் இன்னொன்று நினைக்கிறேன், ராஜாஜி போன்றவர்களுடன் பேசும்போது அவர் ஆங்கிலத்தில் தான் அதிகம் பேசியிருப்பார் என்று நான் அனுமானிக்கிறேன். ராஜாஜிக்கு தமிழ் நன்றாக வரும் என்றாலும் கூட இவர்கள் பேசுகின்ற தளத்தில் அவர் ஆங்கிலத்தில் பேசினால் அண்ணா ராஜாஜியை கன்வின்ஸ் செய்ய முடியும் என்று அண்ணா கருதியிருக்க கூடும்னு நினைக்கிறேன். நான் ஒரே ஒரு கடிதம் பார்த்துருக்கேன், ராஜாஜி அண்ணாவிற்கு எழுதிய கடிதம். அந்த கடிதம் ஆங்கிலத்தில் தான் இருக்கு. ஆனால் பேசுறதும் நேரடியாக உரையாடலையும் ஆங்கிலத்தில் கட்டாயம் இருந்திருக்கும். வாய்ப்பு அதிகமாக இருக்குங்கிறீங்க. வாய்ப்பு அதிகமாக இருக்கும். நம்ம மறந்துடக்கூடாது, பெரியாருடைய பேச்சுக்களை எல்லாம் ஒரு ஆங்கிலத்தில் வடநாட்டுக்கு போகும்போது மொழிபெயர்க்கிறார். அதுவும் யாருக்கிட்ட மொழிபெயர்க்கிறாரு? சாதாரண ஆட்களிடம் இல்லை, எம்என் ராய்க்கு புரிய, எம்என் ராயோடு சரிசமமாக அண்ணா பேசிக்கொண்டிருக்கிறார். நாம என்ன செய்யணும்னா, தமிழர்கள் செய்த பிழை என்னவென்றால், நம்முடையவர்களை எல்லாம் நாமளே சிமிழுக்குள் போட்டு விடணும். தாண்டி மொழி தாண்டி எடுத்துட்டு போயிருக்கணும்.